மோஷன் கிராஃபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆஃப்லைனில் போயிட்டு எதுவும் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஏன் அப்படி? வாட் இஸ் மோஷன் டிசைனே தெரியாது அந்த இன்ஸ்டியூட் பர்சனுக்கு. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் 2ல மட்டும் சொல்லி தந்துட்டு ஒரு பேசிக் மோஷன் பண்ண உடனே அதை மோஷன் டிசைன் கோர்ஸ் அப்படின்றவங்க. ஆமாம், ஐ ஹைலி ரெக்கமெண்ட் ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ். ஈவன் தோ இஃப் இட் இஸ் ஆன்லைன், நான் போய் ரேண்டமாக படிக்கூடாது இல்லையா? யூடியூப்ல போயிட்டும் ரேண்டமாக படிக்கலாம். ஆனால் ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் டெல்லிங் கோர்சஸும் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து மோஷன் கிராஃபிக்ல என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு? டைரக்டா இல்லை, ஆனால் ஒரு ஓவர்லாப்பிங் இம்பாக்ட்ஸ் இருக்கு. உங்களோட என்டையர் டிசைன் கரியர்ல இதை நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா பார்க்குறேன் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அந்த மாதிரி பார்த்தா காம்பவுண்டிங் எஃபெக்டை சொல்லுவேன். ஓகே, வேற எக்ஸ்டர்னலாக வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா எனக்கு நிறைய மியூசிஷியன்ஸ்டேருந்து இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். டேரக்டர் வந்து ஏஆர் ரஹ்மான். வாவ். அது என்ன இன்ஸ்பயர் ஆகும்னா, ஸோ இந்த பர்டிகுலர் பிட்டு வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கும், அவங்க எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு காம்போசிஷன் பண்ணாங்க. போர்ட்ஃபோலியோ பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும்? ஸோ இஃப் தே வாண்ட் டு ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த க்ரௌட்னா தே ஹவ் டு மாஸ்டர் த பேசிக்ஸ். நிறைய பேர் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தால் தான் நம்ம ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே அவங்க பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து அதில் போட்டு வச்சிருப்பாங்க. அவ்வளோலாம் தேவையில்லை. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நாளையில இருந்தா நீங்க மோஷன் கிராஃபிக்ஸை லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஹே ஹலோ டிசைனர்ஸ், இது டிசைன் டீ டாக்ஸ் பாட்காஸ்ட் உடைய அடுத்த எபிசோட். இந்த எபிசோட் வந்து ஒரு கண்டினியூஷன் பார்ட் தான். மேபி பார்ட் 1 நீங்க பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 பார்த்துருங்க. ஸ்டாட்டிக் டு மோஷன் டிசைன், அதுதான் நாங்கள் கவர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாட்காஸ்ட்ல கம்ப்ளீட்டா வந்து கிருஷ்ணா அப்படின்ற ஒரு கிரியேட்டிவ் ஹெட்டா இருக்காரு. தென் அவர்கிட்ட இருந்து நிறைய இன்சைட்ஸ் நமக்கு எடுத்துட்டு இருக்கோம். ஒரு மோஷன் கிராஃபிக்ஸை நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க லேர்ன் பண்ணலாம், மோஷன் டிசைனுக்குள்ள இருக்கக்கூடிய பைப்லைன் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எதை படிக்கணும், எதில் நீங்க கான்சென்ட்ரேட் அதிகமாக பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பார்ட்டோட கண்டினியூஷன் பார்ட் தான் இது. அண்ட் ஆல்சோ எங்களோட சேனல் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து பார்ட் 2 எபிசோட்குள்ள போகலாம். இந்த மோஷன் கிராஃபிக்ஸ்ல வந்து அதே ஃபாலோயிங் எனி டெலிவரி ப்ராசஸ் லைக் அஜைல், வாட்டர்ஃபால், இந்த மாதிரி ஏதாவது நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்ல, as far as I know அந்த மாதிரி எதுவும் ஃபாலோ பண்றது இல்ல. டைரக்டா ரேண்டமா அப்படி நீங்க இந்த ப்ராசஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. பர்టిక్యులரா வந்து இந்த ஃபேஸ்ல இருந்து இத பண்ண போறோம், and then get the sign up from the client, then move further and interest in அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் கிடையாது. இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கு அந்த மாதிரி. ஆனா ப்ராடக்ட் கம்பெனிஸ்ல வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அதுதான் அவங்களோட ப்ராடக்ட் தானன்றதுனால. யா. Okay. So அதுக்கு தான் they are not giving this work to service designer. Understood. So அதுக்கு தான் அவங்க இன்ஹவுஸ்லயே வச்சிருக்காங்க. Fine. ஆமா. So கிருஷ்ணா, என்னோட அடுத்த क्वेश्चन என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கேட்டது தான் நினைக்கிறேன். ஸோ நான் மோஷன் கிராஃபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிச்சு. ஓகே, மோஷன் கிராஃபிக்ஸ்ல இதுதான் பைப்லைன். இதுக்கு வந்து இப்போ எனக்குமே வந்து புதுசா இருக்கு இந்த விஷயம். ஏன்னா வந்து நான் அப்போ இருக்கும் போதெல்லாம் வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் நம்ம டைரக்டா பண்ணுவோம். பட் இப்போ வந்து ஸ்கிரிப்ட், ஸ்டோரி போர்டு, அண்ட் தென் அசெட்ஸ் கிரியேஷன் அண்ட் அனிமேட்டிக்ஸ் பண்ணி தென் மோஷன் கிராஃபிக்ஸ்ல போறது வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டான ஒரு ப்ராசஸா இருக்குல்ல. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நியூ கமர்ஸ்க்கும் இல்ல இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் இப்போ நான் மோஷன் கிராஃபிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? வெதர் இட் குட் பி ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன், எதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு ஆஃப்லைன்ல போயிட்டு எதுவும் ஒரு இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஏன்னா மோஷன் டிசைன் ஏன்னா இங்க மோஷன் டிசைனே யாருக்கும் முழுசா வாட் இஸ் மோஷன் டிசைனே தெரியாது அந்த இன்ஸ்டியூட் பர்சனுக்கு. அவங்க அதுல போயிட்டு 3D மிக்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து 3D கோர்ஸ் இருக்கும் ப்ராப்பரா. ஃபுல் ஃபிளெஜ்டு 3D கோர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, மாடலிங், டெக்ஸ்சரிங், லைட்டிங் எல்லாம். அதை இதுக்குள்ள எடுத்துட்டு வந்துருவாங்க. வெறும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் 2ல மட்டும் சொல்லி தந்துட்டு ஒரு பேசிக் மோஷன் பண்ண உடனே அதை மோஷன் டிசைன் கோர்ஸ் அப்படின்றவங்க. ஸோ அதுக்கு மணி வேற நிறைய லேக்ஸ்ல இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பீப்புள்லாம் மோர் தென் 3 lakhs 4 lakhsலாம் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டு லேர்ன் மோஷன் டிசைன் அண்ட் 3D ஸ்டஃப். ஓகே. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ். ஓகே, அப்படிதான் நான் கத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்தது. ஏன்னா அப்போ வந்துட்டு யூடியூபே கிடையாது நம்ம டைம் பீரியட்ல. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஈவன் தோ இஃப் இட் இஸ் ஆன்லைன், நான் போய் ரேண்டமா படிக்கூடாது இல்லையா? எனக்கு ஐ நீட் சம் ஹைரார்கி, ரைட்? ஸோ ஐ நீட் டு நோ வேர் ஐ நீட் டு ஸ்டார்ட், வேர் ஐ நீட் டு எண்ட். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அப்படின்ற பட்சத்துல ஆன்லைன்ல ப்ராப்பரான கோர்ஸ் படிக்கிறது தான் பெட்டர் இல்ல? அப்படித்தானே நீங்க சொல்ல வரீங்க? இல்ல யூடியூப்ல போய் ரேண்டமா படிக்கலாம்? யூடியூப்ல போயிட்டும் ரேண்டமா படிக்கலாம். ஆனா ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் டெல்லிங் கோர்சஸும் இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்டா நான் ரெஃபர் பண்றது வந்துட்டு மோஷன் டிசைன் ஸ்கூல். ஓகே. ஸோ அதில் வந்து நல்ல ஸ்ட்ரக்சர்டு வேயாக இருக்கும். பிகினர் டு அட்வான்ஸ்டு வரைக்கும் கோர்சஸ் இருக்கு. ஸோ இதனால என்னன்னா நிறைய டைம் சேவ் பண்ணலாம். ஆல்ரெடி தேர் ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. அவங்கள்ட்ட கம்யூனிட்டிஸ் இருக்கு, ஆன்லைன் கம்யூனிட்டி.
அந்த ப்ரைஸஸ் ஆல்சோ கம்பேர்ட் டு அவர் லோக்கல் ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணும்போது அங்கே ரொம்ப கம்மி தான். ஓகே. தோ தேர் இன்டர்நேஷனல் லெவலில் சிலபஸ் இருந்தால் கூட வந்துட்டு ப்ரைஸஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் நம்மளோட ஐஎன்ஆர்லேயே. என்னது மோஷன் டிசைன் ஸ்கூலா? யா, மோஷன் டிசைன் ஸ்கூல். ஓகே ஓகே. மேபி நாங்கள் அந்த இது டேக் பண்ணுறோம். இன்கேஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பெய்ட் வெர்ஷன்லாம் இல்லைப்பா. நாங்கள் வந்து அவங்க ப்ரமோட்லாம் பண்ணல. பட் கிருஷ்ணாவோட நாலேஜில் அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ வெரி ரீசென்ட்லி இந்த சென்ஸ் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வித்தின் அ ஷார்ட் டைம் ஃப்ரேம்லேயே வந்துட்டு அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஓகே. அவங்களோட கோர்சஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஸோ சம்மன் இஸ் இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க தேர் கரியர் அப்படின்னும் போது இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு நிறைய டைம் அண்ட் எஃபர்ட்டை ரிடியூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி யூடியூப்லேயே எல்லாமே லேர்ன் பண்ணலாம். ஆனால் அங்கே எதுவுமே ஸ்ட்ரக்சர்டாக இருக்காது. இதுதான் பெரிய பிரச்சனை. யா, ஸோ இங்கே போகும்போது வந்துட்டு எல்லாமே அவங்கள்ட்ட ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அவங்கள்ட்ட மல்டிபிள் கோர்சஸ் கூட இருக்குது. நிறைய பூட் கேம்ப்ஸ் கூட பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அவங்கள்ட்டயே நாட் ஒன்லி ஃபார் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ஈவன் ஃபார் 3Dக்கு 3D ப்ளஸ் 2D எல்லாமே கம்பைன்டு கோர்சஸ் கூட இருக்கு. ஓகே. செகண்ட் வந்து ஸ்கூல் ஆஃப் மோஷன். ஸ்கூல் ஆஃப் மோஷன். ஓகே. இவங்களும் வந்துட்டு மோஷன் டிசைன் ஸ்கூல் மாதிரியே தான். இவங்கள்ட்டயே நிறைய கோர்ஸ் இருக்கு. இதுவும் ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் லேர்னிங் மோஷன் டிசைன். ஓகே. இதையும் இல்லைன்னா இன்னும் டொமஸ்டிகா வந்துட்டு ஒரு நல்ல பிளேஸ். அது வந்து யுடாமி மாதிரி பார்த்துருப்பீங்க நிறைய ஆட்ஸ்லாம். யுடாமி வந்துட்டு அகைன் மேபி ப்ராடக்ட் டிசைனுக்கு அது ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கலாம். ஆனால் மோஷன் டிசைனுக்கு இட்ஸ் நாட் அ குட் பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. இப்போ நான் சொல்றது எல்லாமே ஏதோ மோஷன் டிசைன் படிக்கணும்னா யூடியூப்ல பண்ணலாம், யுடாமிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்கூல் ஆஃப் மோஷன் டிசைன் ஸ்கூலு, டொமஸ்டிகா இந்த மாதிரி பிளேஸ்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும் அந்த இங்கே போய் படிக்கும் போது அப்படின்னு சொல்கிறீங்க. யா, ஸோ நம்மளோட பாரையை ரொம்ப ஹையாக வச்சுக்கலாம். ஸோ அங்கே கம்யூனிட்டிஸ், ஸோ அதனால நம்ம அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ எடுத்தோன்னே நம்மளுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த மாதிரி மோஷன் டிசைனர்ஸோட நம்மளுக்கு ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து எடுத்து போகும்போது வெதர் இட்ஸ் அ ஃப்ரீலான்ஸ் ஒர்க் ஆர் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுக்கு இங்கேருந்து அங்கே என்ன நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இங்கே நம்ம லோக்கல்ல படிக்கும்போது நம்ம படிச்சுட்டு இருப்போம். இங்கே குவாலிட்டியாவே இருக்காது when it comes to motion. இங்கே எந்த இன்ஸ்டியூட்டையுமே நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஓகே. தேங்க்யூ கிருஷ்ணா. இது வரைக்கும் நம்ம வந்து நிறையவே கவர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எனக்கு பிகினராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மோஷன் கிராஃபிக்ஸோட பைப்லைன் தெரியும். தென் நான் மோஷன் கிராஃபிக்ஸ் எங்கே படிக்கணும், என்ன மாதிரி நான் படிக்கணுன்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எனக்கு இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது வந்து மோஷன் கிராஃபிக்ல என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு? எங்கேயுமே இருக்கா? ஏன்னா யூஎக்ஸ்ல இருக்கு, விஷுவல் டிசைன்ல இருக்கு, ஈவன் விஎஃப்எக்ஸ் இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு. மோஷன் டிசைன்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இது எப்படி இருக்கு? வெதர் இட் இஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆர் எல்ஸ் இட் குட் பி இம்பாக்ட் மோஷன் டிசைன், எப்படி நீங்க இதை பாக்குறீங்க? இப்போ இங்க இம்பாக்ட்னு பார்க்கும்போது கம்பேர்ட் டு அதர் ஃபீல்டு ஆஸ் யூ மென்ஷன்ட், ப்ராடக்ட் டிசைன், விஷுவல் டிசைனில் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு டைரக்ட் இம்பாக்ட் இது வரைக்கும் இன்னும் மோஷன் டிசைனில் வரல. ஓகே. டைரக்டா இல்லை, ஆனால் ஒரு ஓவர்லாப்பிங் இம்பாக்ட்ஸ் இருக்கு. அது எப்படின்னா, இப்போ நம்ம மல்டிபிள் ஸ்டேஜஸ் பார்த்தோம் இல்லையா? ஒரு ஸ்டோரி போர்ட் பண்ணுறதுலேருந்து அசெட்ஸ் ரெடி பண்ணுறது, ஸ்கிரிப்ட். இப்போ ஃபார் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு நம்ம பெர்ப்ளெக்சிட்டி, சாட்ஜிபிடி, கிளாட் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஓவர்லாப்பிங்காக வந்துட்டு ஏஐ வந்து இதில் இம்பாக்ட் பண்ணுது. ஆனால் டைரக்டா when it comes to அனிமேஷன் அந்த கோர்ல வந்துட்டு இது வரைக்கும் எதுவும் வரல. இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு அது எக்ஸாக்டா டிசைனர் ஒர்க் பண்ற கண்டிஷன் அந்த அவுட்புட் ஒன்றும் கொடுக்கல இல்ல. இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வேணும் அப்படின்னா கிடைக்குது. பட் அது வந்து ஆஸ் அ டிசைனரா நான் பார்க்கும்போது வந்து இல்ல இது வந்து ஒரு ஆக்சுவல் டிசைனர் பண்ணா இதை விட எக்ஸ்ட்ராடனரி அவுட்புட் வரும்ன்றது தான் என்னோட பர்சனல் தாட். ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் அந்த பெஞ்ச் மார்க் ஒன்றும் ரீச் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இல்ல அந்த பெஞ்ச் மார்க் இது வரைக்கும் ரீச் பண்ணல. ஆனா அந்த ஓவர்லாப்பிங் மாதிரி அந்த விஷுவல் அசெட்ஸ் ரெடி பண்றதுக்கு அந்த மாதிரி இடத்துல இப்போ ஒரு மிட்ஜர்னி யூஸ் பண்ணி நல்லாவே பண்ணலாம். ஆமா ஆமா. எந்த ஸ்டைல்ல வேணாலும் விஷுவல் அசெட்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை வச்சு மோஷன்ல யூஸ் பண்ணலாம். இமேஜ் ஜெனரேஷன் சொல்றீங்க? இமேஜ் ஜெனரேஷன் இன் தி சென்ஸ் அதுலயே கூட கம்ப்ளீட்டாவே ஒரு ஹேண்ட் அனிமேஷன் மாதிரி எல்லாம் கூட பண்ணலாம். 2-3 ஃப்ரேம்ஸ் நம்மளே இன்புட் மாதிரி நம்ம ரியலாவே ஹேண்ட் ரான் பண்ணிட்டு அதை இன்புட்டா அதுக்கு கொடுத்துட்டு கூட அந்த ஸ்டைல்லயே த்ரூ அவுட் த வீடியோஸ்க்கு நம்ம ஜெனரேட் பண்ணலாம், ஒரு இல்லஸ்ட்ரேட்டரோட ஹெல்ப் இல்லாம கூட. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி ஓவர்லாப்பிங்ல ஹெல்ப் பண்ணுது. ஆனா when it comes to actual அந்த அனிமேஷன் பார்ட் அலோன் அதுக்கு எதுவும் பெருசா இல்ல இது வரைக்கும் இல்ல. ஆனா there are some tools. ஆனா வந்து அது ஏஐன்னு சொல்ல முடியாது. மோஷன் டிசைனை வந்து சிம்பிளிஃபை பண்ற மாதிரி some tools வந்திருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த ஹை இம்பாக்ட் வீடியோ எல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த ரேஞ்சை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இது வரைக்கும் வரல. ஓகே ஓகே. அண்ட் கிருஷ்ணா, இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறேன். உங்களோட என்டையர் கெரியர்ல, டிசைன் கெரியர்ல
இந்த இடத்துல நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன்ப்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இட் குட் பி எனிதிங். நான் வந்து என்ன நானே இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டேன், இந்த ஒரு விஷயம் நான் பண்ணேன், அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அப்படின்னு கூட இருக்கலாம். இல்லை என்னோட ப்ராஜெக்டில் இந்த ஒரு விஷயம் நடந்தது, இது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்ததுன்னா, இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர் நான் வந்து நியூ அடாப்ட் பண்ணேன், இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இது எதுவுமே இல்லை, என் பக்கத்து பெஞ்சில் ஒருத்தர் உட்காந்துருந்தான், அந்த பையன் வந்து வேற லெவலில் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணி அந்த பொண்ணு வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான உங்கள் லைஃப்பில் உங்களோட என்டையர் டிசைன் கரியரில் இதை நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அந்த மாதிரி பார்த்தா நான் காம்பவுண்டிங் எஃபெக்ட்டை சொல்லுவேன். ஓகே. இனிஷியலாக வந்துட்டு டெய்லி ஃபியூ ஹவர்ஸ். ஸோ வென் ஐ வாஸ் அ பேச்சுலர் அட் த டைமில் ஒரு 3 ஹவர்ஸ் டெய்லி வந்துட்டு மோஷன் டிசைன் ரிலேட்டடாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருவேன். ஸோ அப்போ வந்து இட்ஸ் நாட் ஓன்லி மோஷன் டிசைன், எனிதிங் ரிலேட்டட் டு டிசைன். ஸோ வெதர் இட் கேன் பி ரீடிங் புக்ஸ் ஆர் வாட்சிங் டுட்டோரியல்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வீடியோ டுட்டோரியல்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பேன். ஓகே. ஆனால் ஸ்லோவாக வந்துட்டு காம்பவுண்டிங் எஃபெக்டில் அதோட இம்பேக்டை வந்துட்டு ஐ ஸ்டார்டட் ரியலைசிங். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி புக்கெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு தான் படிக்க ஆரம்பிச்சது. ஒரு 3 இயர்ஸ் பேக் தான் நான் அட்டாமிக் ஹேபிட்ஸை படிச்சிருப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் ஆஃப் தட் காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஸ்டார்டட் ஹேப்பனிங் இன்சைட் மீ. பிகாஸ் ஆஃப் தட் என்னோட ஒர்க் குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், த வே ஐ சீ திங்ஸ், எல்லாமே எனக்குள்ளே நடந்த நிறைய சேஞ்சஸ்லாம் வந்துட்டு ஐ ஸ்டார்டட். வேற எக்ஸ்டர்னலா வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு நிறைய மியூசிஷியன்ஸ்டேருந்து இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஓகே. யார்கிட்ட இருந்து? மியூசிக் டைரக்டர்ஸ். ஓ ஓகே. யா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ லிசன் டு சவுண்ட் ட்ராக்ஸ். இப்போ ஒரு யானியா இருக்கலாம், எனிக்மா, நம்ம ஏர் ரஹ்மான், ஹான்ஸ் ஜிம்மர். ஸோ அது என்ன இன்ஸ்பயர் ஆகும்னா, ஸோ இந்த பர்டிகுலர் பிட்டு வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கும், அவங்க எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு காம்போசிஷன் பண்ணாங்க, அது ஒரு டீப்பா போகும், அது வேற மூடுக்கு எடுத்துட்டு போகும் நம்மள. ஸோ அந்த மாதிரி மியூசிக் வந்துட்டு கேட்டுக்கிட்டே அப்போ பண்ற டிசைன் அவுட்புட்டுக்கும் அது எதுவுமே கேட்காம பண்றதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் நான் பார்த்துருக்கேன். டியூரிங் தட் ப்ராசஸ் வந்துட்டு அந்த கேட்கும் போதே வந்துட்டு இப்போ நான் சில சமயம் வந்து வாலண்டியராகவே அப்படி பண்ணியிருக்கேன். நான் எப்பவுமே குவாலிட்டி மேட்டர்ஸாக பார்ப்பேன். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு ஏர் ரஹ்மான்ட்டு எனக்கு நிறையவே வந்துட்டு இருக்கு. ஸோ எப்பெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் லோவாக இல்லை ஈவன் தோ இஃப் இட் இஸ் அ ஷார்ட்டர் டெட்லைன் அப்படி இருக்கும்போது இமிடியேட்டா ஏர் ரஹ்மான் சாங்ஸை கேட்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு ஏன்னா அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த ஒரு அவுட்புட்டை பண்ணாங்க, என்ன மாதிரி கயாட்டிக் என்விரான்மெண்ட்லேருந்து அந்த மியூசிக் வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஈவன் தோ இஃப் இட் இஸ் அ பிக் மூவி, லோ பட்ஜெட், இது எல்லாத்தையுமே தாண்டி இது வந்து ரஹ்மானுக்குன்னு ஒரு பிராண்டு. ஸோ 10 வருஷம் கழிச்சு கேட்க போகிறவங்களுக்கு வந்து தெரியாது இதை ரஹ்மான் அவசரமாக பண்ணாரு ஆர் இதுக்கு வந்து பட்ஜெட் கம்மியாக வாங்கினாருன்னுலாம். ஸோ இதை எதையுமே பேஸ் பண்ணி ரஹ்மானோட குவாலிட்டி கிடையாது. ஸோ ரஹ்மானுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. ஸோ அதை தான் அவர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் ஐ அப்சர்வ்டு. இது வந்து நான் மெனி மியூசிக் டைரக்டர்ஸ்லேருந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டில் பீப்புள் ஆர் அப்ரிஷியேட்டிங் மீ த்ரூ மை போர்ட்ஃபோலியோ. ஆனால் அவங்களுக்கு தெரியாத அதை நான் எவ்வளோ ஷார்ட் டெட்லைனில் பண்ணேன், எத்தனை பேர் வந்து இதை சிம்பிளாகவே பண்ணி கொடுன்னு சொன்ன ஒர்க்கை வந்துட்டு நான் தான் அதை அப்படி பெருசாக மாற்றி விட்டுருக்கேன். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமோ ஆர் அவுட் சைட் ஆஃப் த அவர் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கோ தெரியாது அதை வந்து இந்த பர்சன் வந்து ஓகே ஷார்ட் டெட்லைன் அதனால இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு யாரும் அந்த லெவல்லாம் அங்கே இருக்காது. ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு மியூசிக்லேருந்து அதிகமாக வந்திருக்கு. அதர் தென் தட் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்லேருந்து வந்துருக்கு. நைஸ். இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து ஒரு செமையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக அது வந்து நல்ல விஷயம். ஆனால் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம சொல்லுவாங்க, நிறைய பேர் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பவர் ஆஃப் அல்டிமேட்டான ஒரு விஷயமே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்டை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டெப் அப் பண்ணுறீங்க, கண்டிப்பாக இப்போ நீங்களுமே அது மாதிரி ஸ்டெப் அப் பண்ணியிருப்பீங்களா? இனிஷியலாக வந்து ஒரு 1 hour பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு சர்டன் டைம் பீரியடுக்கு அப்புறம் ஒரு 1.5 hours மாற்றிருப்பீங்க, தென் ஒரு 2 hours பண்ணலாம்னு சொல்லியிருப்பீங்க. அதை வந்து நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. இனிஷியலாக லெட்ஸ் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் புக்ஸ் ரீடிங்ல இருக்கலாம், இல்லை டுட்டோரியல் படிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க. ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் மாற்றிட்டே இருக்கீங்க உங்களோட டெய்லி அந்த கேடன்ஸை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. வாவ். 2 எக்ஸ்ட்ரீம்டாக இருக்குல்ல. ஒரு சைடு வந்து என்ன நானே எக்ஸ்ட்ரீமாக பார்க்குறேன் பிகாஸ் ஆஃப் த காம்பவுண்டிங் எஃபெக்ட். நான் போட்ட எஃபெக்ட் வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியான அவுட்புட் கொடுத்தது. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏஆர் ரஹ்மான் சாரை வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயராக பார்க்குறேன். நாட் ஓன்லி ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் மியூசிஷியன்ஸ். ஆனால் இந்த கொஸ்டின்ஸ் இப்போ நீங்கள் கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம் இல்லை, அவங்க பண்ணும்போது எப்படி பண்ணியிருப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு வெளியே பார்க்க நமக்கு தெரியாதுல்ல, அவங்க ரொம்ப அறிவுரையாக பண்ணாங்களா, 30 minutes போட்டாங்களா, இல்லை வந்து 3 நாள் இருந்து அந்த மியூசிக் கொண்டு வந்தாங்களா அப்படின்றலாம் தெரியாது. இட்ஸ் ரியலி குட். தேங்க்யூ கிருஷ்ணா இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கு ஸ்பெஷலா. அண்ட் என்னோட அடுத்த கொஸ்டினுமே வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு உண்டான ஒரு இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக அந்த கொஸ்டின் நான் கேட்கறேன். இப்போ எங்களோட டொமைன்ல பாத்தீங்கன்னா யுஎக்ஸ் ஆகட்டும் இல்ல விஷுவல் டிசைன், யூஐ யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்றவங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ மஸ்ட். அப்போ மோஷன் டிசைன்லயுமே வந்து போர்ட்ஃபோலியோ இருக்கணும் இல்லையா? அப்போ போர்ட்ஃபோலியோ பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும்? மோஷன் டிசைன்ல ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும்? ஸோ as I mentioned before, மோஷன் டிசைன் வந்து ஒரு சூப்பர் செட். விஷுவல் டிசைன்ல இருக்கிற அந்த எல்லா செக்மெண்ட்ஸ் லைக் த லேஅவுட்ஸ், டைப்போகிராஃபி, அலைன்மெண்ட், கலர் தியரி, இது எல்லாமே சேர்த்து தான் விஷுவல் டிசைன். அதுக்கும் மேல அதுல மோஷன் ஆட் பண்ணும்போது அது மோஷன் டிசைனா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஓகே. ஆனா மோஸ்ட் ஆஃப் த மோஷன் டிசைனர்ஸ் வந்துட்டு ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் தட் மோஷன் பார்ட் தான். ஸோ அதை போர்ட்ஃபோலியோ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு இந்த பேசிக்ஸ்லாம் நாலேஜ் இல்லை அப்படின்ட்டு. So if they want to stand out from the crowd, they have to master the basics. In the basics in the sense, first visual design basics, next அனிமேஷன் பிரின்சிபல்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க பண்ணும்போது அந்த போர்ட்ஃபோலியோ அதுவாகவே ஸ்டாண்ட் அவுட்டாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தால் தான் நம்ம ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே அவங்க பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து அதில் போட்டு வச்சிருப்பாங்க. அவ்வளோலாம் தேவையில்லை. ஒரு செலக்டிவாக ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் போதும். அது எல்லாமே ஆக்சுவலான ப்ராஜெக்ட்ஸாக இருக்கணும், ஒரு கிளைண்ட்டுக்கோ யாருக்கோ பண்ணியிருக்கணும்னு கூட தேவையில்லை. ஏன்னா போர்ட்ஃபோலியோவே வந்துட்டு உங்களோட ஸ்கில் ஷோகேஸ் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் அது. ஆமா. ஸோ அந்த இடத்துல கூட நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. இப்போ என்னோட பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு, அதை நல்லாவும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அது சும்மா தான் பண்ணியிருக்கேன், அது யாருக்காகவும் பண்ணல, ஸோ அது எந்த கிளைண்ட்டுக்காகவும் பண்ணல, ஸோ அதை எடுத்து இதில் ஆட் பண்ணலாமா, இந்த மாதிரி டைலமாலலாம் இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் தேவையில்ல. இது வந்து ஒரு சிம்பிள் மேட்ரு தான். போர்ட்ஃபோலியோன்றதே நம்மளோட ஸ்கில்லை ஷோகேஸ் பண்ற ஒரு ஏரியா. அதை நம்ம கிளைண்ட்டுக்கு பண்ணியிருந்தாலும் ஓகே, நம்மளே பண்ணியிருந்தாலும் ஓகே. எல்லா நாலேஜுமே நம்ம வந்து ஆஃபீஸ்ல இருந்தே அக்யூர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா மோஷன் டிசைன்ல பண்ணவே முடியாது. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா அங்க நம்மளுக்கு கிடைக்கிற டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி அதுல வர நாலேஜ் தான் நம்மளுக்கு வரும். ஆனா இது ஒரு வேஸ்ட் ஏரியா. இதுல இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு அக்யூர் ஆகணும்னா ஸோ பர்சனல் ப்ராஜெக்ட் மூலமா தான் நம்மளே அதுல ஸ்கில்ஃபுல்லா மாத்திக்கணும். ஆர்எல்ஸ் த்ரூ அதர் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து பண்ணலாம். அவங்க செலக்டிவா வந்துட்டு இப்போ டு ஹைலைட்னா அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த விஷுவல் டிசைன் பிரின்சிபல்ஸ், மோஷன் டிசைன் பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி செலக்டிவா ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸ் இருந்தா ஓகே. அதர் தென் திஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஹேவிங் தர் போர்ட்ஃபோலியோ ஆன் கூகுள் டிரைவ், டிராபாக்ஸ், இந்த மாதிரி ஏரியாஸ்ல. ஸோ அது வந்துட்டு பிளேஸ் டு ஸ்டோர் ஆல் அவர் ஒர்க் தான். ஆனா டு ஷோகேஸ் இஃப் யூ ஹேவ் த லக்ஸரி ஆஃப் ஹேவிங் யுவர் ஓன் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா ரியலி கிரேட் தான். பட் அதுலயும் வந்துட்டு ஒரு டவுன் சைட் இருக்கு. என்னன்னா நம்ம எவ்வளவுதான் சூப்பரா ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வச்சிருந்தா கூட அது வந்துட்டு ஒரு ஹிடன் பிளேஸ் மாதிரி தான். யாருக்காவது அந்த யூஆர்எல் தெரியாம யாராலையும் அந்த வெப்சைட்டுக்கே வர முடியாது. ஆமா. சோ அதுக்கு எய்தர் வி ஹேவ் டு பி ரியலி ஃபேமஸ், அப்படி இல்லைன்னா பர்சனல் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் பிஹைண்ட் மோஷன் டிசைனுக்கு ஒரு நல்ல பிளேஸ் நான் சொல்ல மாட்டேன். ஆமா, நானும் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் people are getting freelance job opportunities from Behance. Even I do not want to mention few people name, but they are all famous in the industry. Till today they are getting freelance opportunities, job opportunities through Behance. Okay. So maybe product design perspective la Behance konjam saturated ah irukla, ana motion design la still yeah, definitely. Even I would also suggest கண்டிப்பா வந்து Behance வந்து மோஷன் டிசைனுக்கு வந்து கரெக்டான பிளாட்ஃபார்ம். அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஷோகேஸ் பண்ணனும் அப்படினா. Yeah. So அது ஒரு வெப்சைட் மாதிரியே இருக்கும். We do not need to worry about the layout and everything. It is always standard. So even அதுல கூட வந்துட்டு யங் டிசைனர்ஸ்க்கு சொல்றேன், ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் Behanceல, உள்ள போனா வெறும் வீடியோ மட்டும் இருக்கும், எதுவுமே அதை பத்தி ஒரு டீட்டெயிலே இருக்காது. ஸோ அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம்னா அவங்கள்ட்ட ஒரு வீடியோ இருக்கு, ஆர் கேன் பி எனி ஜிஃப், ஸ்மால் ஜிஃபா கூட இருக்கலாம், ப்ராடக்ட்ல யூஸ் பண்ண ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் அனிமேஷனா இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஸோ எதுக்கு பண்றோம், ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட் அந்த போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும் இல்லையா? யா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஃப்ரம் ஸ்டோரி போர்ட்ல இருந்து அந்த ஸ்டேஜ் அதெல்லாம் அங்க வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ எப்படி ஸ்டோரி போர்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஸ்டோரி போர்ட்ல இருந்து எப்படி அது இல்லஸ்ட்ரேஷனுக்கு எவால்வ் ஆச்சு, அங்கேருந்து எப்படி ஆட் பண்ணாங்க மோஷனுக்கு. அதுல ஏதாவது காம்ப்ளெக்ஸான ஏரியா இருந்ததுன்னா அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதை மட்டும் அந்த வயர் ஃப்ரேம்லாம் காட்டலாம், அதுல வந்து எவ்வளவு லேயர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதை ரொம்ப டெக்னிக்கலாவும் எடுத்துட்டு போக கூடாது, பேலன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக அந்த வீடியோ கிரியேட் பண்ணாங்க, ஃபைனலா அது சால்வ் பண்ணிச்சா இல்லையா, ஸோ அதுதான் கோல். ஸோ
இதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு பிகினர்கிட்ட போர்ட்ஃபோலியோ இருந்ததுனாலே டெஃபினெட்லி அவங்க ஸ்டாண்ட் அவுட் ஆகி தான் இருப்பாங்க. ஓகே கிருஷ்ணா, இஸ் தர் எனி பர்டிகுலர் டெம்ப்ளேட், ஐ மீன் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், இட் ஸ்டார்ட் வித் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் எண்ட் வித் த ஃபைனல் அவுட்புட், இந்த இன்பிட்வீன் கேப்ல என்ன மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலரா ஹைலைட் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஆனா இப்படிதான் இருக்கணும்ட்டு ரூல் எதுவும் இல்லை. ஆனா இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு 2 லைன்ஸ் இருக்கலாம். எல்லாமே ரொம்ப அதுக்குன்னு பெரிய பேராகிராஃப்லாம் வைக்கணும்னு தேவையில்லை. ஆமா, ஜஸ்ட் டு கிவ் them the context, எங்க ஸ்பார்க் ஸ்டார்ட் ஆனிச்சு, whether it's a marketing campaign or product explanation video or whatever it is. So அந்த ஸ்பார்க் ஏரியாவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு 2 லைன்ஸ். ஸோ அதுல வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அது இன்வால்வ் ஆயிருந்ததுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அனதர் 2 லைன்ஸ். அதோட டைரக்டா அவங்க ஸ்டோரி போர்டு போயிடலாம், இல்லஸ்ட்ரேஷன் போயிடலாம், நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்துடலாம். அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு மேக்கிங் மாதிரி சின்னதா அந்த இடத்துல அவங்க வந்துட்டு அவங்களோட ஸ்கில் எல்லாம் ஷோகேஸ் பண்ணலாம். எப்படி வாட் ஆல் த ப்ராசஸ் தே ஹவ் இன்க்ளூடட் இன் திஸ் டு மேக் திஸ் வீடியோ அப்படி. ஓகே, லைக் கிளைண்ட் ஒர்க் ஷாப் ஆனது எப்படி, அந்த ஒர்க் ஷாப்ல இருந்து உங்களுக்கு என்ன ரிவ்யூ கிடைச்சது, அந்த பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க எப்படி கேதர் பண்ணாங்க, எப்படி குரூப்பிங் பண்ணாங்க, தென் இதுல இருந்து நீங்க எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணீங்க, ஸ்கிரிப்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஸ்டோரி போர்டு எப்படி கிரியேட் பண்ணாங்க, இந்த மாதிரி சொல்றீங்க மேக்கிங். அந்த மாதிரி. ஆனா இதுக்கே கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் பண்ணணும். கண்டிப்பா புரியுது. ஆமா, நம்ம ஒர்க் வந்து பிஹான்ஸ்ல ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவா மாத்துறதுக்கே அதுவே ஒரு ப்ராஜெக்ட் தான். அதுக்கே ஒரு 2-3 டேஸ் ஆகும் கண்டிப்பா. ஆனா அது ஒர்த் டூயிங் இட் பிகாஸ் அது ஒரு ஒன் டைம் எஃபர்ட் தான். ஸோ அதுலயே நான் பார்த்திருக்கேன், எப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஒர்க்கை வந்துட்டு ஃபுல்லா ஹோல் ஹார்ட்டடா பண்றோமோ அதோட லாஞ்சிவிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கண்டிப்பா. அந்த வாட் இஸ் ஏரியா வீடியோ யூ ஹேவ் மென்ஷன்ட் ரைட். ஸோ அது பண்ணி ஒரு 10 years இருக்கும். ஆனா ஸ்டில் ஐ எம் கெட்டிங் த பெனிஃபிட் ஃப்ரம் தட் வீடியோ. நாட் பெனிஃபிட்ஸ், கிரெடிட்ஸ். யூ ஆர் கெட்டிங் கிரெடிட்ஸ் ஆல்வேஸ். So that's what I'm trying to say. கண்டிப்பா தெரியும், எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 10 years முன்னாடி தான் நீங்க அந்த போஸ்ட்டை வந்து நீங்க பிகான்ஸ்ல போட்டிருப்பீங்க. பட் யூனோ அந்த 10 yearsக்கு அப்புறம் மட்டும் நம்ம இப்ப பேசும்போது நான் உங்களுக்கு அதுதான் ஹைலைட் பண்றேன், நீங்க இது பண்ணிருக்கீங்க. இட்ஸ் இன்ஸ்பைரிங் மீ a lot. அதனால தான் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கு. ஸ்டில் யூ ஆர் கெட்டிங் கிரெடிட்ஸ். ஸோ அதுதான் நீங்க சொல்றீங்களா போர்ட்ஃபோலியோனா கண்டிப்பா அது வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும், ரைட்? என்னோட போர்ட்ஃபோலியோன்ட்டு இல்ல, ஈவன் தெர் ஆர் அதர் பெஸ்ட் டிசைனரோட போர்ட்ஃபோலியோஸ்லாம் இருக்கு இன்ஸ்பயர் ஆகுற மாதிரி. தெர் ஆர் ஃபியூ பீப்புள் ஃப்ரம் பெங்களூர், ஈவன் இன் தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு பிஹான்ஸோட அவார்ட்ஸ் இந்த மாதிரி ஃபியூச்சரான டிசைனர்ஸ்லாம் இருக்காங்க. நிறைய இன்ஸ்பைரிங் பீப்புள்லாம் இருக்காங்க. கிருஷ்ணா, ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக தான் இருக்கும் அந்த கொஸ்டின், பட் உங்க சைட்ல நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கன்றதுனால தான் அந்த கொஸ்டின் கேட்குறேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நாளையில இருந்தா நீங்க மோஷன் கிராஃபிக்ஸை லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இது வரைக்கும் பண்ணதுல இருந்து எதை நான் மாத்தி டிஃப்ரெண்டா நான் பண்ணேன், ஏன்னா அப்ப எனக்கு தெரியல அதனால நான் அப்படி பண்ணிட்டேன், பட் எனக்கு திரும்ப அந்த சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா இந்த விஷயத்தை நான் ஈஸியா பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இல்லையா? அந்த தெரிஞ்சதுக்காக தான் இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோரி டெல்லிங்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, டைரக்டா அனிமேஷன் ப்ராசஸ்க்குள்ள ஜம்ப் பண்ணாம, டூல்ஸ் எல்லாம் கத்துக்காம ஒரு மூவி எப்படி டெலிவரி பண்றாங்க, ஸ்டோரி டெல்லிங்லயே என்னென்னலாம் டெக்னிக்ஸ் இருக்கு. ஒரு மூவிக்கே பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். ஒரு யூஷுவல்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு சொல்யூஷன் ஒன்று காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 1/2 hour to 45 minutesலயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இதுதான் எண்டு, ஸோ அதை பண்ணிட்டா கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி அது ஒரு இருக்கு இல்லையா? ஸோ இதுலயே மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ஸ், அந்த ஒரு டைரக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நான் அதுல தான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, இப்போ ஒரு மியூசிக்கு வந்துட்டு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் நல்ல மியூசிக் தான் போடுறாங்க. ஆனாலும் வந்துட்டு ரஹ்மான் மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டு ஸ்கிரிப்ட்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தோ தே ஆர் ப்ரொடியூசிங் அ கிரேட் டியூன்ஸ், ஒய் தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்கிரிப்ட்? பிகாஸ் அதுல பாத்தீங்கன்னா ஆடியோல என்னதான் வந்துட்டு சூப்பரா அவங்க அந்த டியூன்ஸ் அண்ட் குவாலிட்டி இருந்தாலும் அதோட இந்த ஸ்கிரிப்ட் வந்து மிக்ஸ் ஆகும்போது தான் அது இன்னும் என்ஹான்ஸ் ஆகுது. அந்த மாதிரி நம்ம விஷுவலா என்னதான் சூப்பரா அனிமேஷன் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்கிரிப்ட் வேர்ட்ஸ் தே சூஸ்ட், எப்படி ஒரு மியூசிக்கு வந்துட்டு லிரிக்ஸ் இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி வீடியோக்கு அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நான் அந்த இடத்துல ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நரேஷன் சொல்றீங்க, the way of narrating, the way of narration and மேனுவலா பார்த்தா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கும் லேர்ன் பண்ணுவேன், ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்ஸ் லேர்ன் பண்ணுவேன். அப்புறம் வந்து கடைசியா இதெல்லாமே யூஸ் பண்ண போறது வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் டீம். சோ அந்த மார்க்கெட்டிங் டீமை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஒரு பிராண்ட்ல எங்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ் பண்றாங்கன்ட்டு அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃபுல்லா நம்ம பிளே கிரவுண்டு யாருக்காக பண்றோம் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய நாலேஜ் வரும். அப்போ நம்ம கடைசியா இந்த டூலை பார்க்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பெர்ஸ்பெக்டிவ்லயே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸா பார்க்க மாட்டோம். கண்டிப்பா. சோ இந்த ப்ராசஸையே நம்ம ரொம்ப டிஃபரெண்டா பார்ப்போம். சோ அதுதான் இப்ப ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து நான் பண்றேன்னா இதுதான் பண்ணுவேன். ஓகே, நைஸ். எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட அடுத்த கொஸ்டினுக்கு உண்டான ஒரு 70% ஆன்சர் வந்து இந்த கொஸ்டின்ல கிடைச்சிருக்கு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் என்னோட அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஒரு நியூ கமர்ஸா வராங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து ஒரு டேக் அவே, ஃபைனல் டேக் அவேவா என்னவா இருக்கும் ஒரு அப்கமிங் டிசைனர் ஃபோக்ஸ்க்கு? ஆல்வேஸ் டிசிப்ளின் பீட்ஸ் டேலண்ட்.
ம் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணோம்னா ம் அது டேலண்ட்டை பீட் பண்ணும். ஸோ இது வந்து ப்ரூவன். ம் எனக்கும் அது நடந்திருக்கு. அகைன் ஹியர் டேலண்ட் இன் த சென்ஸ் இட்ஸ் நாட் சம் ஒன், ம் இட் இஸ் அஸ். நம்மளே தான். ஸோ ம் இங்க ரேஸ் வந்துட்டு இட்ஸ் நாட் வித் சம் அதர் பீப்புள். இந்த ரேஸ் வந்துட்டு வித் அஸ் தான். லாஸ்ட் மந்த் நான் இருந்ததை விட இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது தான் இங்க இம்பார்ட்டன்ட். தென் ம் அதர் பர்சனோட டேலண்ட். கண்டிப்பா. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போதுட்டு அது காம்பவுண்ட் எஃபெக்ட்லாம் வந்துட்டு அதோட ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும். அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ம் ஸோ நான் இங்கே ஒர்க்கில் லேர்ன் பண்ணதை நான் என்னோட பர்சனல் லைஃப்லையும் நான் அதை அப்ளை பண்ணியிருக்கேன். பிகாஸ் அந்த ரிசல்ட்டை நான் பார்த்ததில்ல. ம் டூல்ஸ் எப்போவுமே அது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் இல்லை. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முன்னாடி வீடியோ ரிலேட்டட் ஒர்க்னாலே வந்து மூவி கமர்ஷியல்ஸு, இந்த மீடியா டிவி இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஏரியாலாம் மட்டும்தான் இருந்தது. ஆமா. ஸோ அப்புறம் இந்த டிஜிட்டல் டிவைசஸ்லாம் எவால்வ் ஆயிடுச்சு, சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பிராண்ட்ஸும் வந்துட்டு இந்த சைடு என்டர் ஆனாங்க. அவங்களுக்கும் ஒரு சோஷியல் சேனல்ஸில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறது, அது மூலமாக போயிட்டு அவங்களோட டார்கெட்டட் பர்சனாவை போயிட்டு கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால இந்த வீடியோலாம் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டது டு கனெக்ட் வித் தியர் ஆடியன்ஸ். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கார்பரேட்ஸில் யூஸ் பண்ண டெக்னிக் வந்துட்டு ஒயிட் போர்டு அனிமேஷன். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஏதாவது கான்செப்ட் சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு போர்டில் வந்துட்டு அப்படியே ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை ட்ரா பண்ணிடுவாங்க, திருப்பி அது ரேஸ் ஆகிடும், அடுத்த இல்லுஸ்ட்ரேஷன் ட்ரா பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய ஏஜென்சிஸ்லாம் பார்த்துட்டு இதை விட இன்னும் பெட்டராக பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ கார்பரேட்குள்ளே வந்தாங்க. ஸோ சர்வீஸாக கொஞ்சம் பெட்டர் வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் த்ரூ லைவ் ஆக்ஷனில் சில பெட்டர் வீடியோஸ் நடந்தது. அதுக்கப்புறம் அனிமேஷனை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டு வெர்ஷனாக வந்துட்டு ஒரு கேரக்டரை வச்சு இந்த மாதிரி கார்பரேட் வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே. கேரக்டர் வச்சு இன் த சென்ஸ் அந்த கேரக்டர் தான் அவங்களோட டார்கெட்டட் பர்சனா. ஸோ அந்த பர்சனுக்கு அவங்க என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த வீடியோவில் வர கேரக்டரும் அதே ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அதை பார்க்கும்போது நம்ம அந்த பர்சனாக இருந்தால் நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவோம். ஓகே, நம்மள மாதிரி தான் அந்த பர்சன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரக்டரே யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை, எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் மோஷனை வச்சு இப்போதைக்கு அது ஒரு ஹை குவாலிட்டி வீடியோஸாக பார்க்கப்படுது. ஸோ என்ன ஃபியூச்சரில் வேற வரும், இப்போ ஏஐ வருது, நிறையா இந்த மிக்ஸ்டு மீடியமாக ஸ்டைல்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும், டூல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் த்ரூ அவுட் திஸ் இயர்ஸ் என்ன ஒன்று கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னா ஸ்டோரி டெல்லிங் தான் கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நானும் சொல்லியிருந்தேன், நான் இப்போ திருப்பி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த கான்டென்ட் ரைட்டிங், ஸ்டோரி டெல்லிங் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா இத்தனை வருஷமாக இந்த ஒரு 15-20 இயர்ஸ் கிட்ட இதுல நடந்ததுல கான்ஸ்டன்டா இருக்கிறதுன்னு பார்த்தா ஸ்டோரி டெல்லிங் மட்டும்தான். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு என்டையர் இந்த பாட்காஸ்ட்டுமே வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ கிருஷ்ணா. இந்த பாட்காஸ்ட் எண்ட் டு எண்ட் எனக்கு வந்து ஒரு மோஷன் டிசைன்னா என்ன, அண்ட் நான் மோஷன் டிசைனில் இருக்க பைப்லைன் எனக்கு ஒர்க் ஆகுது, அண்ட் இன்கேஸ் நான் படிக்கணும் அப்படின்னா மோஷன் டிசைனை நான் எங்கேருந்து படிக்கணும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நான் எதில் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், எந்த விஷயத்த நான் வந்து செகண்டரியாக பார்க்கணும், எதை நான் ப்ரைமரியாக பார்க்கணும் அப்படின்ற எண்ட் டு எண்ட் டிசைனோட இன்சைட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கீங்க. இந்த பாட்காஸ்ட்டை பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அண்ட் டிசைன் உள்ள இருக்கவங்க இல்லை டிசைன் வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நாங்கள் இதை கவர் பண்ணாமல் இருக்கிறோம், எனக்கு இந்த கொஸ்டின் இருக்கு அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினைச்சீங்கனாலும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸும் நாங்கள் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் கவர் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட பாட்காஸ்ட்க்கு வந்து இவ்வளோ இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபாலா. தேங்க்ஸ் ஃபார் கன்சிடரிங் மீ ஃபார் திஸ். தேங்க்யூ. See you in your next podcast.